சென்னை தாம்பரத்தில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் ஆதிநகர் காமராஜ் தெருவில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலமாக பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பள்ளம் தோண்டும் பணிகளானது இன்று காலை முதல் நடைபெற்று வந்தது. சுமார் 15 அடி ஆழத்தில் பள்ளம் எடுத்து அதில் அந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பைப் லைன்களை பொருத்தும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று மாலை அந்த பகுதியில் அந்த பைப் லைனை பொருத்தும் பணியில் 15 அடி ஆழத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென அந்த பகுதியில் மண்ணானது சரிந்தது. இதிலிருந்து உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அந்த பைப் லைன்களை பொருத்தும் பணியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சண்முக சுந்தரம் என்பவர் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து வெளியில் ஏறி தப்பி வந்துவிட்டார். இந்த மண் சரிவில் திட்டக்குடியை சேர்ந்த தொழிலாளி முருகானந்தம் என்பவரும் அந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டார். உடனடியாக சேலையூர் போலீசார் மற்றும் அந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அந்த மண் சரிவில் சிக்கிய முருகானந்தத்தை மீட்கும் பணிகளானது நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு முருகானந்தம் உயிரிழந்திருந்தார். அவருடைய உடலை மட்டும் போலீசார் அங்கிருந்து மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாதாள சாக்கடை திட்டத்தை பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி பணியான சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.